ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வேக்யூம் கிளீனர். ஏன்னா வீடு க்ளீன் பண்ணுறது, இந்த ஃபேன் க்ளீன் பண்ணுறது, இந்த கார் க்ளீன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் டெய்லி கூட்டினாலும் அந்த மண்ணுக்கு லைட்டாக நரன்னு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதுக்காகவே ரொம்ப நாளாக தேடி கண்டுபிடிச்சி காம்பேக்டாகவும் இருக்கணும், இடத்த அடைக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தேடி கண்டுபிடிச்சி ஒரு வேக்யூம் கிளீனர் அமேசானில் ஆர்டர் பண்ணேன். ஸோ அதனுடைய ரேட்டு 4999, அதாவது 5000 ரூபா. ப்ராடக்ட் நேம் அகரோ. 1600 வாட்ஸ், அதாவது 1600க்கு மேலே இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு கீழே இருக்கிற மண்ணை கூட கொஞ்சம் ரொம்ப க்ளீன் பண்ணி எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்காக வாங்கினது. அதே மாதிரி இன்லெட் பைப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உறிஞ்சி எடுக்கிறது, அந்த குப்பையெல்லாம். ஸோ அதுவும் நல்ல நீளமாகவே இருக்குது. எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக 2 ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கையில் எடுத்துருக்கேன் இல்லையா, இது வீடு கூட்டுறதுக்கு அண்ட் பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. வீடு கூட்டுறதுக்குன்னா உள்ளே இருக்கிற ப்ரெஷ்ஷை வெளியில் நீட்டின மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குன்னா உள்ளே ரோலர் மாதிரி இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை க்ளீன் பண்ணிக்கலாம். மீதி இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணும்போது தான் அந்த டஸ்ட்டெல்லாம் எதில் ஃபார்ம் ஆகுது, எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2-3 தடவை அந்த எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம், அந்த புக்கை படித்து பார்த்ததுக்கப்புறம் ஈஸியாக தெரிஞ்சிடுச்சு. 5 மீட்ரு ஒயர் இருக்குதுங்க. ஈஸியாக நீங்கள் கையில் எடுத்து அந்த ஒரு ரெட் கலரில் ஒரு இது சுற்றி வச்சுருக்குறாங்க டேப்பு, அது வரைக்கும் நீங்கள் இழுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த உங்களுடைய க்ளீனிங் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் அந்த ப்ளஸ் போட்டு ஒரு பட்டன் இருக்குது, ஒயர் பட்டன், அதுக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லா ஒயரும் உள்ளே போயிடும். ஸோ இதை ஈஸியாக ஃபிட் பண்ணுறதுக்கு மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. யாரையும் எதிர்பார்க்க வேண்டியது கிடையாது. ஈஸியாக ஃபிட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுற அந்த பைப்பையும் ஃபிட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு ஃபேனை க்ளீன் பண்ணுறதுக்குன்னா ஒரு சின்னதாக ஒரு நாபு, அதுக்கப்புறம் சின்னதாக அந்த சந்துலையெல்லாம் இருக்கிற ஒற்றை க்ளீன் பண்ணுறதுக்கு இது, இன்னொன்று வீடு கூட்டுறதுக்கு. இதை தனித்தனியாக நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அழகாக க்ளீனாக வருதுங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடு வேணுமோ அவ்வளோ ஸ்பீடும் வச்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஓப்பன் பண்ணும்போது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியல. நாய் தேங்காய் மூடியை திருப்புற மாதிரி திருப்பி பார்த்தேன். அதுக்கப்புறம்தான் எந்த பக்கம் ஓப்பன் பண்ணுறதுங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுது. ஸோ அது லாஸ்ட்டில் காமிச்சிருக்கிறேன். இதில் டஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிரும். என்ன ஒன்று, நீங்கள் ஒவ்வொரு தடவையும் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்து அந்த உள்ளே இருக்கிறத ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணோம்னா அதுக்கு பேசாமல் தொடப்பத்திலே க்ளீன் பண்ணிவிட்டு போயிடலாங்கிற மாதிரி டென்ஷன் ஆயிரும். இது வீக்லி ஒன்ஸோ இல்லை 15 டேஸ் ஒன்ஸோ ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் கூட்டினீங்கன்னா தான் பெஸ்ட்டு. டெய்லி கூட்டினீங்கன்னா கரண்ட் பில் எகிரிடும். ஸோ இது இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக ஈஸியாக இருக்குது. இன்றைக்கி கூட்டினதில் 3 நாள் கழித்து இது வந்ததுக்கப்புறம் தான் வீடை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வீடே பெருக்காமல் வச்சுருந்தேன். க்ளீனாக இருந்துச்சுங்க. உண்மையிலேயே 5000 ரூபாய்க்கு வர்த்து தான். யூஸ் பண்ணி பாருங்கள். இதனுடைய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் சோஃபா க்ளீன் பண்ணுறதுக்கு, பெட்டு க்ளீன் பண்ணி பார்த்தேன். அப்புறம் இந்த சின்னதாக நம்ம வீடு கட்டும்போது சந்தோஷமாக அங்கங்கே டிசைன்லாம் வச்சு கட்டிடுவோம். அது என்ன தான் பெருக்குனாலும் வராது. இந்த மாதிரி இதில் எல்லாம் க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகுது. டஸ்ட்டு உள்ளே ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதை எடுத்துக்கொண்டு போய் சேஃபாக வெளியில் கொட்டிட்டு க்ளீன் பண்ணி கழுவி காய வச்சுட்டு ஃபிட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. என்ன ஒன்று, அடிக்கடி எடுத்து க்ளீன் பண்ண இது எத்தனை நாளைக்கு உள்ள ஸ்பாஞ்சு மாதிரி கொடுத்துருக்காங்க, எத்தனை நாளைக்கு வரும்னு தெரியல. ஆனால் 5000 ரூபாய்க்கு வர்த்து தான். தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். கரண்ட் பில் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது தான் மாத கடைசியில் தெரியும். ஸோ ட்ரை பண்ண வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ இதோட இப்படியே நீங்கள் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணி கூட அதில் சொருகி வச்சுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்குது. அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு இதுக்கு உள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில், இதையும் நல்லா நீங்கள் தண்ணியில் அலசிட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே பிளாக் கலரில் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கா, அதில் தான் எல்லா டஸ்ட்டும் அப்படியே ஃபார்ம் ஆகுது. இதையும் நல்லா தட்டிட்டு வெளியில் கொண்டுட்டு போய் தட்டிட்டு நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் ஃபிட் பண்ணிக்கலாம். ஈரத்தோடு போடாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பாக்ஸுக்கு கீழே ஒரு சின்ன பட்டன் மாதிரி இருக்குது. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். அப்படியே கொண்டு போய் வெளியில் கொட்டிடுங்க. ஏன்னா அது வந்து காற்றுல பறக்கிற அளவுக்கு இருக்கிற குப்பையெல்லாம் இது வந்து சேர்த்து வச்சிருது. உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா குப்பை இருக்குது. இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஓப்பன் பண்ண தெரியாமல் இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி பார்த்தேன். அப்புறம் கடைசியில் தான் இந்த பாக்ஸுக்கு கீழே இருக்குது ஓப்பன் பண்ணுறது. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே ரெட் கலரில் ஒரு சின்னதாக அந்த நூலெல்லாம் போய் சிக்கிறதுக்கு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதையும் கையில் எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். வீட்டுக்குள்ளே இந்த ரெட் கலர் இருக்குது இல்லையா, இதை தனியாக எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டுக்குள்ளே எடுத்து வாஷ் பண்ணிடாதீங்க. காற்றுல பறக்கிற மாதிரி குப்பையாக இருக்குது. லேசான மண்ணெல்லாம் கூட நம்ம சலிச்சோம்னா கூட அவ்வளோ லேசாக மண் வராது. அவ்வளோ லேசான மண் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிடுது. என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ப்ராடக்ட்டு. யூஸ் பண்ணி பார்க்கலாம். வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். இந்த ஸ்பாஞ்ச் எடுத்து ஒரு தடவை க்ளீன் பண்ணுறது இல்லை ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு பண்ணுங்கள். முதல் ஒட்டுறெல்லாம் வெளியில் நிறையா இருக்காங்களா, இது செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை இப்படி ப்ரெஸ் பண்ணால் இப்படி ஓப்பன் பண்ணி இதில் இருக்கிறத எடுத்து இதுலேயே சின்னது பாப்பா வச்சுருக்கான். நான் இப்போ சென்னையிலேருந்து பார்சல் போட்டு விட சொல்லியிருக்கோம். உங்களுக்கு அந்த இவன் கேண்டி வச்சுருக்காங்காட்டி இதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறது. அது முடியெல்லாம் இது பண்ணிக்கும். ஓ, இதெல்லாம் கூட எடுத்து க்ளீன் எடுத்துட்டிங்கன்னா அந்த டஸ்ட் அங்கேயே ஒரு இதில் வச்சு டஸ்ட்பின் வச்சுக்கோங்க. வெளியில் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கேயே கொண்டு போயிடணும். உள்ளே கொண்டு வரணும். கூட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதை க்ளீன் பண்ணுறது ஒரு வேலையாக இருக்க மாட்டேங்குது. ப்ராசஸ். அதனால தான் நாங்கள் அந்த மிஷினை தூக்கி ஓரம் கட்டி போட்டோம். கூட்டுறதே பரவாயில்ல. இல்லை, நாங்கள் கீழே போட்டு தான் கொடுப்போம் சென்னையில் எல்லாருமே. அதனால வந்து இந்த பெட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஊரை சுற்றி இது பண்ணுறாங்க. இவனுக்கு முடி எனக்கு கார் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக. காரு இந்த ஃபேனெல்லாம் துடைக்கிறதுக்கெல்லாம் இவர் எல்லாம் கூப்பிட்டோம்னா வேலைக்கு ஆகாது. இந்த எவ்வளோ அழகாக நிம்மதியாக தூங்குறாரு பாருங்க. சரி, அவருக்கு இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட்டு. இன்னைக்கு காந்தி அவருக்கு ஒரு நாள் ரெஸ்ட்டு. நிம்மதியாக தூங்குன்னு எப்படி நினைக்கிறேன். அவருக்கு வந்து இது வெறும் வந்து 5000 ரூபாய் தான்.